26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். 11ஆம் தேதியிலிருந்து பிறந்தவர்களுடைய குறியீடு நம்ம பார்க்க போறோம். 11ஆம் தேதி பிறந்தவர்கள் அவர்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு அது ஏதுவாக வெற்றி பெறுவதற்கு இருக்கும் அப்படி என்று பார்த்தால், ஏன் அப்படின்னாக்கா நம்ம இப்போ வந்து ஆஞ்சநேயர்னு இருக்கிறோம். ஆஞ்சநேயர் சிம்பிளாக சொல்லிடுவோம், அவர் சக்தியை அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிப்போம். இந்த 12ஆம் தேதிக்கு நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா கழுகு வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா 13ஆம் தேதி குறியீடு கழுதை. என்னங்க கழுதை சொல்லிட்டீங்க அப்படிலாம் பயப்படாதீங்க, கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம். என்னை பார் யோகம் வரும், என்னை பார் யோகம் வரும். அப்போ உங்களுடைய நீங்கள் இந்த கழுதையை பொறிச்சு பதிச்சு உங்கள் சட்டை பாக்கெட்டில் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸையும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட. 14ஆம் தேதியினுடைய குறியீடு தேனீக்கள். தேனியிலே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 3 தேனி இருக்குது. ஆண் தேனி, பெண் தேனி, ராணி தேனின்னு இருக்கும், வேலைக்கார தேனி மாதிரி. 15க்கு அணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து கடவுளோட கனெக்டிவிட்டி. அந்த 3 நாமம் போட்டுருக்கிறது யார்? இது ராமர் நாமன்னு சொல்லுவாங்க. இந்த அணிலில் வந்துட்டு வழக்கமாக நம்ம பார்க்குற அணில். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. அதாவது குறியீடுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பிறந்த தேதிக்குமான குறியீடுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த காணொலியில் 10ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களோட குறியீட்டை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 11ஆம் தேதியிலிருந்து பிறந்தவர்களுடைய குறியீடை நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான குறியீடு, அந்த குறியீடுகள் என்னென்ன மாயங்களை எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் செய்ய போகுது? ஆமாம், பொதுவாக வந்துட்டு ஜாதகத்தில் நட்சத்திரத்திற்கு குறியீடு உண்டு. அது காலகாலமாக பல 100 ஆண்டுகளாக நம்ம அதை பயன்படுத்திட்டு வரோம். எண்களுக்காக குறியீடு யாரும் சொல்லலை. நாம் இதற்காக எண்களுக்காக உண்டான குறியீடை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதை கொடுக்குறோம். 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அதற்குண்டான குறியீடை சொல்லிட்டு வரோம். இது வரைக்கும் 10 குறியீடு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இப்போ வந்து 11 சொல்ல போகிறோம். 11ஆம் தேதி பிறந்தவர்கள் அவர்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு அது ஏதுவாக வெற்றி பெறுவதற்கு இருக்கும் அப்படி என்று பார்த்தால், மனித குரங்கை ஏங்க 11ஆம் தேதி கொண்டு உங்களுக்கு கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பே இல்லை. மனித குரங்குல தானே வந்திருக்கனே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி தானே ஆராய்ச்சி சொல்லு. சயின்ஸு வந்து நமக்கு அதானே சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம அப்படி தானே படித்தோம். அதில் நம்ம ஏன் வெக்கப்படுவானே? அதில் தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம முன்னோர் அப்படியே போய்கிட்டே போனால் அங்கேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த 11 அது ஏன் மனித குரங்கு அப்படி சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அதை சொல்ல வேண்டியது என்ன அர்த்தம்னா, மனித குரங்கு பார்க்குறதுக்கு மனித குரங்குன்னு சொல்லிப்போம். ஆனால் அதனுடைய சக்தி, அதனுடைய பவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு குரங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது நீ அதுக்கு முன்னாடி காட்டுக்கே ராஜா சிங்கமாக இருந்தாலும் மனித குரங்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதன் கூட சண்டை போட்டு அதனுடைய பலத்தை வந்து மனித குரங்கு ப்ரூவ் பண்ணிடும். அப்படி ஒரு அபார சக்தி மனித குரங்குக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த 11ஆம் தேதியும் அவர்களுக்கும் அவர்கள் சக்தியே வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாருன்னா எதிர்க்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சரி சமமான உள்ள ஆளுங்களை எதிர்க்க மாட்டாங்க. அவங்களோட உயர்ந்த இடத்துல பெரிய ஸ்தானத்தில் பெரிய இருப்பாங்க. அவங்கள அனாவசியமாக போய் எதிர்ப்பாங்க. அவங்களுடைய பலம் வந்து அந்த மாதிரி எதற்கும் அவங்க பலத்தை இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பாங்க, அந்த பலத்தை நிரூபிக்கிறதுக்காக. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஆஞ்சநேயர் ஞாபகம் வர்றாரு. ஆஞ்சநேயர் தான் இதை சொல்லிவிட்டு அப்படியே அங்கே வர போகிறார். அதுக்கு தான். அப்போது அந்த மாதிரி பலம் கொண்டு தான் 11ஆம் தேதி இருப்பாங்க. அப்போது 11ஆம் தேதி அப்படி ஒரு அபார சக்தியா? ஆமாம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம இப்போ வந்து ஆஞ்சநேயர்னு இருக்கிறோம். ஆஞ்சநேயர் சிம்பிளாக சொல்லிடுவோம், அவர் சக்தியை அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிப்போம். நான் அதை சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட 2 சக்தி இருக்குது. ஏன்னா ஆஞ்சநேயர்னாவே ராமர், இவர் பெருமாளுக்கு உண்டானவர் தான் ஆஞ்சநேயர்னு நம்ம சொல்லிக்கிறது. நான் சொல்லுவேன் சிவனும் சேரும். ஏன்னா சிவனை வேண்டி தான் ஆஞ்சநேயரை பிறந்தார். அவங்க அம்மா ஆஞ்சநேயனுடைய தாயார் அஞ்சனா தேவிங்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு ரொம்ப நாளாக அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு வேண்டுதல் வச்சு, சிவபெருமான்கிட்ட தான் வேண்டுதல் வச்சு, திருவண்ணாமலையில் சுழல்வள கிரிவலம்னா நின்ன இடத்துல அப்படி சுற்றணும், நின்ன இடத்துல திருப்பி சுற்றணும். அப்படி சுற்றிட்டு
இந்த மாதிரி 6 மாதம் சுழல்வள கிரிவலம் திருவண்ணாமலை செஞ்சு தான் ஆஞ்சநேயர் பிறப்பு வந்தது. அப்போ பெருமாள் சக்தியும் சிவபெருமான் சக்தியும் 2 சக்தி இருக்குது அவருக்கு. அதனால தான் அவர் சக்தி அவருக்கு தெரியாது. அது 11ஆம் தேதியும் அப்படி தான் 2 சக்தி. அப்போ அவருக்கு அதே மாதிரியா எப்படினாலும் நினச்சிக்கிறேங்க. ஆனால் அவங்க சக்தி அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் அங்கே கம்பேர் பண்ணேன். ஸோ அப்போ அவங்க குறியீடு மனித குரங்குன்னு சொல்லும் போகும்போது அவங்க வந்துட்டு ஒரு வேளை அவங்க ட்ரெஸ்ஸு பாவிக்கிறாங்கனாக்கா அதெல்லாம் பயன்படுத்திங்கனாக்கா இவங்க பவரும் அதனுடைய பவரும் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னாக்கா அதை சிம்பிள் மாதிரி மனித குரங்கு போட்டுக்கிறலாம். இல்லைங்க நான் அப்படி போட மாட்டேங்க, நான் ஆஞ்சநேயர்னு அதுக்கு பதில் போட்டுக்கிறேன். போடுங்க, ஏபிடி கூட தான் போட்டிருக்குறாங்க, ஆஞ்சநேயர் தான் போட்டிருக்காங்க, நீங்களும் போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டுட்டு உங்கள் தொழிலையும் மேம்பட அமைவதற்கு உங்கள் குறியீடு சிம்பிளாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் தொழில், அதாவது நீங்கள் இன்னும் மேலும் உயரம் செல்வதற்கு உங்கள் குறியீடு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. அடுத்து 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதிக்கு நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா கழுகு வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா கழுகு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கழுகுங்கிற ஒரு பறவை வந்துட்டு ஆன்மீகத்தோடு கனெக்டிவிட்டியான ஒரு பறவை. ஆன்மீகத்தோடு கனெக்டிவிட்டி. இந்த கழுகு கூட அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது நம்ம பொதுவாக சொல்லிப்போம். ஆனால் அது கூடு கட்டும் போகும்போது பார்த்திங்கனாக்கா அந்த கூடு வந்து அது பொதுவாக வந்து இப்போ நம்ம இந்த காக்கா குருவியெல்லாம் எங்கே கூடு கட்டு கண்ணுக்கு தெரியும். இந்த கழுகு, கருடன், பருந்து இவங்க 3 பேர் மட்டும் எங்கே கூடு கட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாங்க, நான் ஒரு கழுகு கூடு கட்டுறது நான் பார்த்துட்டேங்க இங்கேருந்து அப்படின்னு யாரும் ஒருத்தர் சொல்லுங்கள், நான் பார்த்தேன்னு. கருடன் கட்டினது சொல்லுங்கள், பருந்து கட்டினது சொல்லுங்கள், யார் கண்ணுக்கு தெரியாது, யாரும் பார்த்துருக்க முடியாது. எங்கே கட்டுனாக்கா மலையின் உச்சியில் கண்டே பிடிக்க முடியாத இடத்துல இருக்கும். மலைவாழ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கண்ணுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த இதில் கூடு கட்டும்போது கூட அதுக்கு உள்ளே பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக குச்சி இருக்கும், சுற்றி இரும்பு கம்பி இருக்கும். அந்த இரும்பு கம்பி கூட அது வாயிலேருந்து ஒரு திரவம் மாதிரி வரும். அந்த திரவத்தை வந்து இரும்பு கம்பி மேலே குச்சி மேலே வெட்டுரும். ஏன்னா அது சேஃப் கார்டுக்கு, மற்றது யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. குஞ்செல்லாம் பொரிசையெல்லாம் காற்று முடிஞ்சு பொரிசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குச்சியை எடுத்து நீங்கள் தண்ணியில் அப்படி போட்டிங்கனாக்கா அந்த குச்சி வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் குச்சி, ஆனால் அதுக்கு உயிரோட்டம் இருக்கிற மாதிரி இப்படி வளைஞ்சு பாம்பு மாதிரி நெளிஞ்சு போகும். அதான் கருட சஞ்சீவனி. ஆமாம், அதுக்கு எங்கேருந்து தான் அந்த சக்தி வரும்னு தெரியாது. அப்படி ஒரு பவர் இருக்கும் அதுக்கு. அந்த குச்சியை நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் கேஷ் பாக்ஸில் அங்கே வச்சாலும் சரி, எதனா ஒரு இடத்துல பத்திரமா உங்கள் பீரோவில் வச்சாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் சாதாரண ஆர்டினரி பர்சனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த குச்சி உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்வாதாரம் வந்துட்டு வேறு லெவலில் இருப்பீங்க. பணம் எங்கேருந்து தான் கொட்டும் தெரியாது. அப்படி ஒரு சக்தி, பயங்கர பவர் வந்துடும். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அடுத்து அந்த கம்பி சொன்ன பாருங்கள், அதை நீங்கள் தொட்டிங்கனாக்கா கரண்ட் பாக்ஸ் மெயின் பாக்ஸில் கை வச்சா என்ன ஷாக் அடிக்கும், அது அடிக்கும். அதனால் வந்துட்டு கழுகு அப்படின்னா கழுகுக்கு இவ்வளோ ரகசியம் இருக்கா? ஆமாம், 12ஆம் தேதி பிறந்தவங்ககிட்டையும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு ரகசியம் இருக்கும். அவங்க எதை எய்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்களோ அதை சாதிச்சிருவாங்க. அவங்ககிட்ட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பவர் அவங்க கையில் இருக்கும். கழுகுக்கு இவ்வளோ இறைசக்தி இருக்கிற மாதிரி 12ஆம் தேதி உள்ளவங்களுக்கும் ஒரு இறைசக்தி இருக்குது. மட்டும் இல்லாமல் குருஸ்தானத்தில் இருப்பாங்க அவங்க. அப்படின்னாக்கா உலக அளவில் எடுத்துக்கிட்டோன்னா கூட அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி கரெக்டாக 12ஆம் தேதி உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஒன்று அப்படி இல்லைனாக்கா அதிகாரியாக இருக்கும்போது அப்படி அதிகாரியாக இல்லை அப்படின்னாக்கா பெரிய சாமியாராக இருந்தாலும் சரி, இல்லை சாமியாராக இல்லாமல் இருந்து ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறதுனாக்கா அப்படி ஒரு சக்தியை கையில். அமெரிக்காவோட குறியீடே கழுகு தானேங்கய்யா? அமெரிக்கா யூஎஸோட குறியீடே வந்து கழுகு தானே? ஆமாம், அவங்க குறியீடே கழுகு தான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்களோ என்னமோ. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு போடுறீங்களா, கழுகை போட்டுக்கோங்க. உங்கள் பவரு ஹியூமன் பீயிங் பவர், மனித பவரு, கழுகு பவரு ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வேறு லெவல். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கழுகு அதை போட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் பவரு அந்த கழுகு பவரும் 2 பவரும் இணையும் போகும்போது உங்கள் லெவல் வேறு லெவல். இது 12ஆம் தேதிக்கு. அடுத்து 13ஆம் தேதி அதனுடைய குறியீடு. இதே 12ஆம் தேதி குறியீடு. 13ஆம் தேதி குறியீடு கழுதை. என்னங்க கழுதை சொல்லிட்டீங்க, அப்படிலாம் பயப்படாதீங்க. கழுதையை பார்த்தாலே அதிர்ஷ்டம். என்னை பார் யோகம் வரும். இல்லை உண்மைதாங்க. நீங்கள் காலம்பரை எழும்பி நம்ம எதெல்லாம் பார்க்கணுன்னு ஒன்று இருக்குது, எதை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் கழுதை பார்த்தீங்கன்னாக்கா அன்ன பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம்.
அப்போ நீங்கள் கழுதை மாதிரி நாங்கள் செஞ்சு வீட்டிலே வச்சுட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுக்கிட்டாக்கா அதிர்ஷ்டம் தினமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது, வைக்கலாம். அது இப்போ அதை தானே சொல்ல போகிறேன். அப்போ 13ஆம் தேதி பிறந்தவங்களை திருமணம் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம். இதில் உண்மை அது. அப்படின்னா அதிர்ஷ்டம் என்னங்க, 13ஆம் தேதி திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணுறவங்க வேறு ஒரு நம்பர் தானே இருக்க போகிறாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸிமம் 13ஆம் தேதி யார் பெண்களை தான் இருக்க போகிறாங்க. ஆண்களுக்கு ரொம்ப கம்மி தான் பர்சன்டேஜ். 90 to 95% பெண்களை தான் இருப்பாங்க. அப்போ அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை தான், உயர்ந்த இடத்துக்கு தான் போவாங்க. உயர்ந்த ஸ்தானத்துக்கு சாதாரண மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் விட்டுருவாங்க 13ஆம் தேதியை திருமணம் பண்ணும்போது. அப்போ உங்களுடைய நீங்கள் இந்த கழுதையை பொறிச்சு பதிச்சு உங்கள் சட்டை பாக்கெட்டில் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுலையும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட அதை போட்டிங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் வச்சுருக்கிற அந்த குறியீடை சிம்பிளை மற்றவங்க பண்ணாலும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். உங்கள் அதிர்ஷ்டம் அவங்களுக்கும் போய் சேரும். ஸோ அதனால் இது 13ஆம் தேதி. 14ஆம் தேதியினுடைய குறியீடு தேனீக்கள். தேனியிலே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 3 தேனி இருக்குது. ஆண் தேனி, பெண் தேனி, ராணி தேனின்ட்டு இருக்கும். வேலைக்கார தேனி மாதிரி, அது வேலையாள் தேனிட்டு ஓய்வே இருக்கும். அந்த 14ஆம் தேதி பிறந்த தேனி எப்படி ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்த தேனியாக இருந்தாலும் சரி ஓய்வே இருக்காது. எந்த தேனி இருந்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூடு விட்டு கூடு பாயிறது சொல்லுவாங்க. சித்தர் வந்துட்டு எது பாயிறாங்கன்றதை விட எது மூலயமா அவங்க கூடு விட்டு கூடு பாயிறாங்கனாக்கா அவர் பாயிறது மற்றதெல்லாம் விட அவங்க தேனீக்கள் மூலயமா அதிகம் இருப்பாங்க. சித்தர்களுக்கு தேனீக்கள் மூலயமா தான் அவங்க கூடு விட்டு கூடு பாயதில் ஈஸியாக போவாங்க. அதனால் நம்ம வீட்டில் தேனீக்கள்லாம் வந்திருக்கு, நம்ம அது தேனி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதில் ஒரு தேனி சித்தர்களாகவும் இருக்கும். தேனி சாதாரண தேனி நினைக்கக்கூடாது. சரி, தேனீக்கள் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஓய்வாக அப்படி ஒரு தேனி ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அப்படி சொல்லவே முடியாது. அங்கே உட்காந்துட்ருக்கோம், அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு இன்னொரு இடத்து மாறும், அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். மொத்தத்தில் மக்களுக்கு நன்மை தான் கொடுக்க போது, தேனு கொடுக்குது, அது வேறு விஷயம். கடைசியில் அல்டிமேட்டாக தேன் கொடுக்குது. தேனை கொடுத்தா தேன் நல்லது, அது உடம்பு நல்லது, இப்படிலாம் அது ஒரு நம்ம பெரிய இது சொல்லலாம். அதை விட்டுருங்க. 14ஆம் தேதி பிறந்தவங்க மேக்ஸிமம் பெண்களை தான் இருக்க போகிறாங்க. தேனீக்கள் எப்படி ஓய்வின்றி உழைத்து கொண்டு இருக்குதோ இந்த 14ஆம் தேதி பிறந்த பெண்களும் ஓய்வின்றி வீட்டிலே உழைத்து கொண்டே இருப்பார்கள், ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல். சார் அப்போ அவங்க ஒர்க்கிங் உமனாக இருந்தால் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஓய்வே இருக்க மாட்டோம், உட்காரவே மாட்டாங்க, எதையாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் உங்களை தேனீக்களாக சொல்லப்பட்டுள்ளன. உங்களோட குறியீடு தேனி. அப்போ நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸில் தேனீக்களை அழகாக அதனுடைய சிம்பிளை பொறித்து பயன்படுத்துங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் தேனீக்கள் போன்றே உங்கள் சிம்பிள் அதில் குறியீடை தேனீக்கள் போடுங்க. உங்கள் பவரும் மனித பவரும் தேனியினுடைய பவரும் சேர்ந்தாற்போல் டபுள் த பவரை நீங்கள் பவரை எடுத்துக்கொள்ளுங்க. இது 14க்கு. அடுத்து 15க்கு அணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கடவுளோட கனெக்டிவிட்டி. அந்த 3 நாமம் போட்டிருக்கிறது யார்? இது ராமர் நாமன்னு சொல்லுவாங்க. இந்த அணிலில் வழக்கமாக நம்ம பார்க்குற அணில் இத்தினோண்டு இருக்கும். வழக்கமாக நம்ம திருப்பதி கோயிலுக்கு போவோம். கோயிலில் போய்ட்டு அம்பாளை பார்ப்போம், பெருமாளை பார்ப்போம், அம்பாளை பார்ப்போம், தாயாரை பார்ப்போம், அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் திருப்பதிக்கு மேலே போய் பாருங்கள், மேல் திருப்பதி இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணில் இவ்வளோ பெரிய அணில் இருக்கும். சும்மா நீங்கள் ரொம்பலாம் தேட வேண்டாம். அது மரத்தில் அது இப்போ நம்ம ஒரு மரமே குட்டையாக தான் இருக்கும், இந்த மரம் மாதிரி தான் இருக்கும். அது இப்படி நின்று பார்த்தாலே போதும். நம்ம 5-6 அடி நம்ம இருக்கிறோம்னாக்கா அது ஒரு 8-10 அடியில் இருக்கும் மரம் இருக்கும், அவ்வளோதான். சின்னதாக இருக்கும். அவ்வளோ பெரிய அணில் இருக்கும். அந்த அணில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது இறை அணில். அது இறைவனோட கனெக்டிவிட்டியில் ஒரு அணில். அதுக்குள்ளே அவ்வளோ சக்தி இருக்குது அந்த அணிலுக்கு. அப்போது அணில் இறைவனோட கனெக்டிவிட்டி உள்ள ஆன்மீக அணில் போல் இருக்கும். அதுக்கு பொதுவாக அணிலினுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே தீங்கு செய்யாது. எங்கன்னா இதை நம்ம படித்தது பார்த்தோம். எறும்பு கூட இத்தினூண்டு எறும்பு யாரையாவது கடிச்சு வச்சிருது. ஆனால் அணில் யாரையும் அப்படி செஞ்சதை தீங்கு யாருக்கும் பண்ணாது. அப்போ 15ஆம் தேதி பிறந்தவங்க யாரும் தீங்கு பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் அணில். அப்போ நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் அணில் அதனுடைய சிம்பிளை பொறிச்சு போடுங்க. உங்கள் பவரும் அணில் பவரும் டபுள் த பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அணிலை சிம்பிள் மாதிரி போடுங்க. இல்லை அணில் மாதிரி ஸ்டாச்சு மாதிரி இருக்குது, நாங்கள் அதை வாங்கி கூட வச்சுக்கலாமா, தாராளமாக உங்கள் ஆஃபீஸ் டேபிள் மேலே வச்சுக்கிறோங்க, அதுவும் உங்களுக்கு குறியீடாக இருக்கும். ஸோ அப்போது இந்த யார் எந்த தேதிக்கு எந்த குறியீடு நீங்கள் அதை பயன்படுத்தும் போகும்போது இது வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் அவங்கவுங்க இப்போ நான் சொல்லும்போது ஒரு கனெக்டிவிட்டி, ஆமாங்க அப்படியே இருக்குங்க, அதுக்கு தான் குறியீடு சொல்லப்பட்டது. கண்டிப்பாக இந்த குறியீடு மூலமாக எல்லாத்துக்கும்
மேலும் உங்கள் வாழ் உயர்வதற்கு இது ஈஸியாக இருக்கும்ன்றது. கண்டிப்பாங்க ஐயா. அதாவது இந்த காணொலியில் வந்து 11ஆம் தேதி பிறந்தவர்கள் இருந்து நாம் 15ஆம் தேதி பிறந்தவர்களுடைய குறியீடுகள் வரைக்கும், அந்த குறியீடுகள் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது, இந்த காணொலியை பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த தருணத்துக்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.